மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அல்லது ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியான உறவை வைத்து கொள்ளுகின்ற போது அந்த பாலியல் உறவின் மூலமாக அந்த பெண்ணுக்கு திருப்திகரமான உச்சக்கட்டம் ஆர்காசம், அல்லது அந்த பாலியல் உறவின் மூலமாக மன அமைதி ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த பெண்களினுடைய மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் நின்ற பிற்பாடு பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது மெனோபோஸுக்கு பிற்பாடு. எனவே அதை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 09477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077756245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த சாதாரணமாக இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை கண்டறிவது மிகவும் சரியான கஷ்டமான விடயம். எனவே ஒரு பெண்ணினுடைய மனதை அறிவது என்பது மிகவும் கஷ்டம். அவருடைய விருப்பங்கள் என்ன, தன்னுடைய கணவனுடன் சந்தோஷமாக இருக்கிறாரா, தன்னுடைய ஆண் துணையுடன் சந்தோஷமாக இருக்கிறாரா என்பதை அறிவது என்பது மிக மிக கடினமான விடயம். என்றபடியினாலே இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறதா என்பதை பற்றிய எவ்வளவு ஆய்வுகள் மேற்கொண்டாலும் சரியான ஒரு கிளியர் கட் ஐடியா, ஒரு தெளிவான விடயம் எங்களுக்கு கிடைப்பதாக தெரியவில்லை. வடிவாக எல்லா புத்தகங்களிலுமே அது வடிவாக விளங்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், நான் அந்த ஒரு பெண்ணினுடைய பாலியல் வட்டம் செக்ஷுவல் சைக்கிளை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன் முதலிலே. இந்த சைக்கிளிலே ஏற்படுகிற ஏதோ ஒரு பிரச்சனை பெண்கள் தங்களுடைய பாலியல் வாழ்க்கையிலே திருப்தி அடையாமல், கணவனுடன் திருப்தி அடையாமல், தன்னுடைய ஆண் துணையுடன் திருப்தி அடையாமல் திருமணத்துக்கு பிந்தி, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை அல்லது வேறு ஒருவரை தேடி செல்வதற்கு காரணங்களை பார்த்தால் பல காரணங்கள் சில நேரங்களிலே ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஆண்களை விட இந்த பெண்களுக்கு கூடுதலாக இந்த மனது ரீதியான பிரச்சனை தான் இந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த பாலியல் வாழ்க்கையிலே ஆர்காசத்தையோ அல்லது உச்சக்கட்டத்தையோ அல்லது திருப்தி அடையாமல் தடுக்கிறது. ஆண்களுக்கு பல உடல் ரீதியான ஃபிசிக்கல், உடற்தொழியல் ஃபிசியோலாஜிக்கல் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆண்களுடைய ஆண்மை இன்மையை குறைப்பதற்கு மேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். ஆனால் பெண்களை பொறுத்த மட்டிலே கூடுதலான அளவு மனது ரீதியாக சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் கூடுதலாக இருக்கிறது. நான் முதலிலே ஒரு தரம் சொன்னது போல உலகத்திலே இப்போது சாதாரணமாக கணிக்கிறார்கள் 160% பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு தடவையாவது இந்த பிரச்சனை ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே பெண்கள் நேரடியாக ஒன்றையும் சொல்ல விரும்புவது கிடையாது. உதாரணமாக, உங்களுடைய மனைவி உங்களுடன் இரவு படுத்திருந்தால் நீங்கள் செக்ஸ் வைத்துக் கொண்டீர்கள், காலம்பரம் எழும்பி உங்களுக்கு சரியான பேச்சு நடக்கிறது என்றால் நீங்கள் என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? நேற்றிரவு நீங்கள் உங்களுடைய மனைவியை ஒழுங்காக திருப்திப்படுத்தவில்லை. இதுதான் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி. அதே நேரத்தில் காலம்பரம் எழும்பி உங்களுக்கு ஒரு பிரியாணியோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ அல்லது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸோ செய்து உங்களுடைய மனைவி அன்பாக பரிமாறுகிறார் என்றால் அவர் இரவு உங்களுடைய பாலியல் வாழ்க்கையிலே முற்று முழுதாக திருப்தி அடைந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மன்னிக்கவும்,
இது ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரியாக இது இருக்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது இந்த ஒவ்வொரு ஆண் மகனும் ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியோ பெண்ணையோ திருப்தி அடைய முக்கியமாக அந்த பாலியல் வாழ்க்கைக்கு நாங்கள் அவர்களுக்கு அந்த பாலியல் வாழ்க்கையிலே திருப்தி அளிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒரு வைத்தியரை கண்டு, உங்களுடைய குடும்ப வைத்தியரை கண்டு உடனடியாக நீங்கள் அதற்குரிய சிகிச்சை மருந்துகளை பெறுவீர்களாக இருந்தால் அதில் இருந்து நீங்கள் வெளியிலே வரக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த மெனாஃபோஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் நின்ற பிற்பாடு இது பெண்களுக்கு என்ன ஏற்படுகிறது, அவர்களை அறியாமலேயே அடிக்கடி கோபம் வருகிறது. உடல் முழுவதும் நெருப்பு தணல் மாறி வரும். அதாவது ஹாட் ஃப்ளாஷஸ் என்று சொல்லுவோம். உடல் முழுவதும் தணலாக வரும். அடுத்தது ஒரு வேலையிலுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பார்கள். ஆஃபீஸிலே கூட, அலுவலகங்களே கூட நாங்கள் இது பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அடிக்கடி கோபம் வரும், அடிக்கடி நெஞ்சறி வரும், அடிக்கடி நெஞ்சு வலி வரும். இவ்வாறு பல பிரச்சனை, அதாவது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த இரத்தத்தில் இருக்கின்ற ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரோன் குறைவடைகின்ற போது இந்த பிரச்சனை வருகிறது. இதுடன் சேர்த்து வீட்டில் இருக்கின்ற கணவர் அவரை கவனிக்காமல் விட்டால் என்றால் இந்த பிரச்சனை இன்னும் 100 மடங்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு ஆணுக்கு தன்னுடைய பெண் துணைக்கு தேவையான எந்த நேரத்தில் கூடுதலாக இந்த பெண் துணைக்கு தேவைப்படுகிறது என்றால் அவர்களுடைய இந்த 50 வயசு 45 50 வயசு மட்டும் அவர்களுக்கு இந்த மெனாஃபாஸ் என்று சொல்லப்படுகின்ற மாதவிடாய் நின்ற பிற்பாடு அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை முகம் கொடுப்பதற்கு அந்த பெண்ணினுடைய கணவனோ அல்லது பெண்ணினுடைய ஆண் துணையோ அந்த நேரத்திலே உச்ச துணையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் உச்ச துணையாக இல்லாவிட்டால் அந்த இடத்திலே பாரதூரமான குடும்ப சிக்கல்கள் ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட வயசுடைய பெண்களை வைத்திருக்க ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் அவரை கனுசரையுடன் அன்பாக, அதே நேரத்தில் இந்த பீரியட்ஸ் நின்ற பிற்பாடு பலதரப்பட்ட நோய்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்கலாம், பீரியட்ஸ் நின்ற பிற்பாடு நாங்கள் செக்ஸ் வைத்துக் கொள்வோம்? கட்டாயம் தேவை. அதாவது உங்களுடைய வாழ்க்கை காலத்தை 5 இருந்து 10 வருடங்களுக்கு இந்த திருப்திகரமான செக்ஷுவல் லைஃப் நீங்கள் வைத்துக் கொள்ளுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கை காலம் லைஃப் ஸ்பேன் 5 இருந்து 10 வருடங்கள் கூட போகிறது. அடுத்து உங்களுக்கு ஏற்படுகிற ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோய், உங்களுக்கு ஏற்படுகிற நீரிழிவு நோய், டயபெட்டிக் நோய், அது உங்களுக்கு ஏற்படுகிற வயிற்று புண், கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ், அதே நேரத்தில் புற்று நோய்கள் எல்லாவற்றையுமே குறைக்கின்ற ஒன்றாக இந்த பாலியல் செக்ஷுவல் லைஃப் என்பது இருக்கிறது. இது முற்றிலுமே ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எனவே பெண்ணுக்கு பெண்களும் இதுக்கு பொருந்தும். அதாவது என்னுடைய மாதவிடாய் நின்ற பிற்பாடு நான் கணவருடன் பாலியல் வாழ்க்கையை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மிக மிக அவசியமானது. அந்த காலத்திலாம் கூடுதலாக இந்த ஆண்களுக்கு 50 60 வயது வருகின்ற போதுதான் அந்த நாய்க்குணம் வருகிறது சொல்லுவார்கள், கோயிக்காதீர்கள். அந்த காலத்தில் தான் அந்த ஆணுக்கு கூடுதலான அளவு இந்த பாலியல் வாழ்க்கை செக்ஸ் என்பது மிகவும் முக்கியமானது. என்றபடியாலே செக்ஸ்களை வைத்துக் கொள்ளுகின்ற போது, ஒழுங்காக திருப்திகரமான பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது எந்த ஒரு ஆணுடைய பெண்ணுடைய வாழ்க்கை காலம் 5 இருந்து 10 வருடங்கள் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் வரப்போகின்ற எல்லா நோய்களையும் குறைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. என்றபடியால தான் உதாரணமாக இந்த ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோய் வந்து இந்த பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்ட, அதாவது வெட்டி பொருத்தப்பட்ட இதயத்துக்குள்ளே பலதரப்பட்ட சத்திர சிகிச்சை செய்தவர்களை நாங்கள் சொல்வது எவ்வளவு விரைவாக அவர்களை பாலியல் வாழ்க்கையை ஈடுபட முடியுமோ அவ்வளவு விரைவாக நீங்கள் பாலியல் வாழ்க்கையை ஈடுபட வேண்டும். இதே உங்களுடைய வாழ்க்கை காலத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் பாதுகாக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே வாழ்வது ஒரு காத்தான், ஒரு தரம் தான் எங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அழகாக பயன்படுத்த வேண்டும். என்னுடைய மனைவிக்கோ, என்னுடைய பெண் துணைக்கோ, அல்லது ஆண் துணைக்கோ, அல்லது என்னுடைய கணவருக்கோ முற்றிலுமாக திருப்திகரமான ஒரு பாலியல் வாழ்க்கையை கொடுக்கின்ற ஒன்றாக நாங்கள் அமைய வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.